விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள். 10ல் அமர்ந்த சூரிய பகவானும் பாக்கியத்தில் அமர்ந்த செவ்வாய் பகவானாலும் யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது 9/6/2024 முதல் 15/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி சிம்மராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும், 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும், அட்டமஸ்தானத்திலே ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானும், அவரோடு ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும், யோகாதிபதியாகிய குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். லாபஸ்தானத்திலே லாபாதிபதி ஆட்சி பெற்று பலமாக புத பகவான் அமர்ந்திருக்கின்றார். விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்குமா என்று பார்க்குறப்ப இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமமோ வேதியோ இல்லை, அதுவே ஒரு நல்ல அருமையான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 9/6/2024 திதி வளர்பிறை, திருதியை திதி மாலை 5 மணி வரை, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சித்தயுகம் கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த நாளாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள், வாரத்தின் துவக்க நாளே முகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை 10/6/2024 திதி வளர்பிறை, சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரை, நட்சத்திரம் பூச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இந்த திங்கட்கிழமை அன்னைக்கும் சுபமுகூர்த்த நாள் தான். அதாவது இந்த வாரத்தில் 2வது சுபமுகூர்த்த நாள். இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கௌரி விரதமும் வரக்கூடிய காரணத்தினால இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுபமான அருமையான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பலமான வாரமாக இந்த வாரத்தில் 2 நாள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 11/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி வளர்பிறை பஞ்சமி திதி, நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 12/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு திதி சஷ்டி திதி, வளர்பிறை சஷ்டி திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம், சுப முகூர்த்த நாள், சித்தயோகம் கூடிய நாள். அப்போ இந்த வாரத்தில் 3வது சுப முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் ஞாயிறு, திங்கள், புதன் ஆகிய 3 நாட்களும் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக வியாழக்கிழமை 13/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பிறை சப்தமி திதியும், பூர நட்சத்திரமும், சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 14/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பிறை அஷ்டமி திதி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. உத்திர நட்சத்திரம் கூடிய சுப நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் 15/6/2024 திதி வளர்பிறை நவமி திதி, நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள் தான். இந்த வாரம் முழுவதுமே சித்தயோக நாள் தான். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கரி நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்த நாட்கள் 3 நாட்கள் நல்ல வலுவான நாட்களாக அமைகிறது. சிம்மராசி என்பதே இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். பொதுவாக பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது இந்த பாரதத்தில் 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கனால இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு ஆட்சி பலம் கொன்ற ஒரு யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பலம் பொருந்திய ராசியாக இந்த வாரம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். தனாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்தான தன லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது. அடுத்து 10ல் அமர்ந்த சூரியனால் பதவி யோகம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆட்சி பெற்ற சுக்கிரனால் இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. பலமும்
யோகமும் பெற்ற இந்த வாரம் உங்களுக்கு பலனுள்ள வாரமாக அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, கடன் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் கட்டுக்குள் கூறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பலமான வாரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஏற்றமே காண்பீர்கள். அதே போல் புது முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை இருக்கும் செய்தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பும், வியாபாரிகளால் உங்களுக்கு லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வீடு, வண்டி, வாகன, யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு சுபமான தன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்த விதி ஆட்சி பெற்று அமரக்கூடிய காரணத்தினால அந்த பலம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு, மாணவர்களே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான வாரம். புதிய கல்வி, புதிய ஆசிரியர்கள், புதிய பாடம், புதிய நண்பர்கள் இவையெல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருக்கும். ஆசிரியர் மாணவர் உறவு நட்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், சக மாணவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த புதிய கல்வி ஆண்டில் இன்னும் நிறைய கல்வியில் படித்து சிறப்பாக முன்னேறுவதற்கு உங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் எல்லாம் மாறும். பதவி யோகங்கள் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணிச்சுமை வேறு, பொறுப்புகள் வேறு. பொறுப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாய்ப்புக்கான வாரமாக அமைய காத்திருக்கிறது. ஏன்னா இனி வர காலகட்டங்களில் லாபம் கிடைக்கும். இந்த வாரத்தில் இன்னும் யோகங்கள் கிடைக்கும். அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான வாரம். சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் நிறைய கிடைக்கும். 3 நாட்கள் சுபமுகூர்த்தனால் வரக்கூடிய காரணத்தினால சுப செய்திகளை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்யலாம். அதற்கான வாய்ப்புள்ள புறம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. ஆட்சி பெற்ற சனி பகவானால் கணவன் மனைவி உறவு இறுக பற்றக்கூடிய அளவுக்கு அந்யோன்ய பாவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரிய பகவான் 10ல் அமர்ந்தனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் பலம் கிடைக்கும். பலனுள்ள யோகங்கள் கிடைக்கும். செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிய வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.